கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லையா? அந்த உன்னதமான தேவனை நம்முடைய தேவனமாக நாம் கொண்டிருக்கிறோம் என்றால் we are all blessed people. அதை தான் வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. என் அன்பு தேவ ஜனமே, கர்த்தர் உங்களுக்காக ஒரு வார்த்தையை சொல்லும்படி என்னுடைய இருதயத்திலே வைத்தார். 105ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை தான் சொன்னார். கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அநேக முறை நற்செய்தி கூட்டங்களிலே தேவ சமூகத்திலே காத்திருக்கும் போது சற்று வித்தியாசமான வசனங்களையும் செய்திகளையும் ஆண்டவர் தருவார். ஆனால் இங்கு தேவனுடைய வார்த்தைக்காக நான் காத்திருக்கும் போது என்னுடைய உள்ளத்தில் இன்னும் சற்று வித்தியாசமான ஒரு அனுபவத்தை நான் புரிந்து கொள்ள முடிந்தது. ஏன் என்று நான் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்தேன். எங்கே எந்த வசனம் தேவையோ அது எனக்கு தான் தெரியும். நான் எதை சொல்கிறேனோ அதை நீ போய் சொல்லு, அதுதான் உன்னுடைய கடமை என்று சொன்னார். அவருடைய வார்த்தைக்கு நான் அல்படியே கீழ்ப்படிந்தேன். ஆகவே தான் ஆரம்பத்தில் ஒரு கேள்வியை நான் கேட்டேன். என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாம் நாட வேண்டுமா? அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்க. ஒருவேளை இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கலாம், இயேசுவோடு கூட வாழுகின்ற ஒரு பிள்ளையாக இருக்கலாம். ஆனால் அது ஒரு நாளிலே முடிந்து விடுகின்ற காரியம் அல்ல. இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். This is not a one day process. This is not a one time process. You have to understand that. அதுதான் மார்க் எழுதின சுவிசேஷம் 13:13 சொல்லப்பட்டிருக்கிறது. முடிவு பரியந்தம் ரட்சிக்கப்படுகிறவனே நிலைத்திருப்பான். வழுவாதபடி உங்களை காக்கிறவர் கடைசியிலே மாசற்றவர்களாய் அவருடைய சந்நிதியிலே நிற்கும் வரைக்கும் நம்முடைய ரட்சிப்பை காத்துக்கொள்ளும் போது மாத்திரமே அந்த நித்தியத்திற்கு உரியவர்களாக நாம் மாறிவிடுவோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடுங்கள். அவருடைய வல்லமையை நாடுங்கள், கர்த்தரை நாடுங்கள். என்னைக்கு ஏதோ ஒரு நாளா இல்ல, தினமும் நாடுங்கள். அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. ஒவ்வொரு நாளும் எவ்ரிடே கர்த்தரை தேடுங்கள், அவருடைய வல்லமையை நாடுங்கள். அதுதான் ஆண்டவராய் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரையும் அவருடைய வல்லமையை நாடுங்கள், அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். நீ இந்த வார்த்தை அருமை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இதே வசனம் 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது அப்படியே இந்த வார்த்தை அந்த பகுதியிலும் காணப்படுகிறது. கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்துல 3 பகுதியை நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். முதலாவதாக கர்த்தர், இரண்டாவதாக அவருடைய வல்லமை, மூன்றாவதாக அவருடைய சமூகம். இதை தான் இங்க சொல்லுகிறது. நாடுங்கள் தேடுங்கள் என்று சொல்லுகிறது. அதுதான் கர்த்தர். The Lord, who is the Lord? He is Jesus. His name is Jesus. அவர்தான் நம்முடைய ஆண்டவர். அவர்தான் நம்முடைய ஆண்டவர். ஒரு விசை இயேசுவின் சீஷர்களில் ஒருவனாகிய தோமா இயேசுவை பார்த்து சொன்னான். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே தெள்ள தெளிவாக ஒன்றை சொன்னான். என் ஆண்டவரே, என் தேவனே, my Lord and my God. What is the difference between the two words Lord and God? Lord, என் ஆண்டவரே, என் தேவனே, என்னை ஆளுகிறவர் ஐயா, நீர் என் ஆண்டவர். You are my ruler, you are my controller. என்னை ஆளுகிற தேவன், என்னை கட்டுப்படுத்துகிறவர். My God, நீர் என் தேவன். இரண்டுக்கு இருக்கிறது. கடமுறைக்கு தேவன் என்று நாம் இயேசுவை நாம் சொல்லலாம். ஆனால் we never allow him to rule us. நாம் ஒரு நாளும் அவர் நம்மை ஆளுவதற்கு நாம் விட்டுக் கொடுப்பதில்லை, நாம் அனுமதிப்பது கிடையாது. ஆனால் தோமா அறிக்கையிட்டான், நீதான் என்னை ஆளுகிறவர்.
ஆகவேதான் நீர் என் தெய்வம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவேதான் கர்த்தரை நாடுங்கள் என்று சொன்னால், கடமுறைக்கு நான் ஒரு கிறிஸ்தவன், ஒருவேளை கிறிஸ்தவ தெய்வம் இப்படி என்பதை நீ நம்புவதை காட்டிலும், அவர் உன்னை ஆளுவதற்கு, அவர் உன்னை கட்டுப்படுத்துவதற்கு நீ இடம் கொடுக்க வேண்டும். அதுதான் அந்த வார்த்தையின் பொருள். என் ஆண்டவரே, என் தேவனே. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 18:31 பாருங்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? அவரை அல்லாமல் தேவன் இல்லை. He is the only God. There is no other God on this universe, because He is alive. We are worshiping the living God, the God one could dwell among us. நமத்திலே வாசம் செய்கிற தேவன், அவர் ஜீவிக்கிறவர், ஜீவன் உள்ளவரை நாம் வழிபட்டு கொண்டிருக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவேதான் சங்கீதம் 86 8 10 வசனத்திலே வாசித்து பார்க்கும்போது வேதம் தெளிவாக சொல்கிறது, கர்த்தாவே நீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமா இருக்கிறே. நீர் ஒருவரே தேவன், நீர் ஒருவரே தேவன், உமக்கு நிகர் ஒருவதும் இல்லை, உம்முடைய கிரியைகளுக்கு ஒப்பும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? அவ்வளவு பெரிய தேவன் அவர், உன்னதமான தேவன், சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர் ஐயா, அவ்வளவு மேலான ஒரு தேவன். அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? அவரை அல்லாமல் ரட்சிப்பு இல்லை. Without him there is no salvation at all. அதை தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். வானத்திற்கு கீழே பூமிக்கு மேலே இயேசு என்கிற நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை. அதனால தான் அந்த ஒரே நாமமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாடுங்கள், நாடுங்கள். மகத்துவம் உள்ளவர், மாறாதவர், அவருக்கு நிகர் ஒருவரும் இல்லை. அவ்வளவு மேலான தேவன் ஐயா. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை ஐயா, நிகர் ஒருவரும் இல்லை. அவ்வளவு மேலான தேவன். அந்த உன்னதமான தேவனை நம்முடைய தேவனமாக நாம் கொண்டிருக்கிறோம் என்றால் we are all blessed people. அதை தான் வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. we are all blessed people because we are worshiping the living God. கர்த்தரை தினந்தோறும் தேடு, முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவன் தான் ரட்சிக்கப்படுவான். அந்த மோட்ச கரை சேரும் வரையும் அவரை தேடுவதில் ஒரு நாள் கூட ஸ்டாப் பண்ணாத. டோன்ட் ஸ்டாப் ஈவன் எ சிங்கிள் டே. ஒவ்வொரு நாளும் அவரை தேடு. இரண்டாவதாக அவருடைய வல்லமையை தேட சொல்கிறார். அவருடைய வல்லமை, God's power, the might, the mighty God. வல்லமை உள்ள தேவன் அவர். அவருடைய வல்லமை நாம் நாட வேண்டுமாம், தேட வேண்டுமாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, சங்கீதம் 62:11 பாருங்கள். வல்லமை தேவனுடையது. The mighty belongs to the Lord. அது தேவனுடையது. ஏனென்றால் அவர்தான் வல்லமை உடையவர். லூக்கா 1:49 என்ன சொல்லுகிறது? வல்லமை உடையவர் மகிமையானவர்களை எனக்கு செய்தார் என்று அன்றைக்கு மரியாள் வாயை திறந்து பாடின ஒரு பாடல். வல்லமை உடையவர் மகிமையானவர்களை எனக்கு செய்தார். வல்லமை உள்ள தேவன் நமக்குள்ளே இருக்கிறார் என்று பாடலை பாடுகிறோம் அல்லவா? We have a mighty God. நமக்குள்ளே வல்லமை உள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார், மறந்து போகாதே. அதுதான் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது. அவருடைய சத்துவத்தின் வல்லமையில பலப்படு, பலப்படு. அவருடைய சத்துவத்தின் வல்லமையில நாம் பலப்பட வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32:19 அருமையாய் ஒரு வார்த்தையை சொல்லுகிறது. அருமையாய் சொல்லுகிறது. அவர் செயலில் வல்லமை உள்ளவர். He is powerful in all actions. ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷம் அடிமைத்தன வீடாகிய எகிப்தில் இருந்தார்கள். அவர்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தது அவருடைய வல்லமை அல்லவா? அதை இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து செல்லும் போது செங்கடல் முன்னாக நின்றது. முன்னாக நின்ற அந்த செங்கடலை
ஆண்டவர் ரெண்டாக பிளந்தாரே, அது அவருடைய வல்லமை அல்லவா? வனாந்தரத்திலே அவர்களை கர்த்தர் வழிநடத்தின காரியங்கள் அவருடைய வல்லமை அல்லவா? ராஜாக்கள் காலத்திலே பார்க்கும் போதும் கர்த்தர் சவுல் மூலமாக, தாவீது மூலமாக, யோசபாத் மூலமாக, ஆசா மூலமாக, இன்னும் எத்தனையோ ராஜாக்கள் மூலமாக கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தினார் அல்லவா? தீர்க்கதரிசிகளின் காலத்திலே பார்க்கும்போது எலியா, எலிசாவுடைய நாட்களிலே கர்த்தர் தம்முடைய வல்லமையை அத்புதமாய் வெளிப்படுத்தினார். இயேசுவின் காலத்தில் பாருங்கள், ஏன் செல்லும் இடமெங்கெல்லாம் அற்புதங்கள், அடையாளங்கள். அதைதான் இயேசு பரலோகத்திற்கு சென்ற பிறகு அவருடைய சீஷர்கள் கொண்டு ஆதி அப்போஸ்தலருடைய காலங்களிலே, ஆதி திருச்சபையிலே அவர் அப்படிப்பட்ட அற்புதங்களை வல்லமையை செய்தார். அதே தேவன் தான் இன்றும் செய்து கொண்டிருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். அவருடைய வல்லமையை நாடுங்க. ஆண்டவர் சொன்னார், ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவை தொட்டா. அவளுக்கு நம்பிக்கை இருந்தது. என்ன நம்பிக்கை? கட்டாயம் இவருடைய வஸ்திரத்தையாவது தொட்டாலும் அந்த வஸ்திரத்திலிருந்து கூட ஒரு வல்லமை வெளிப்படும் என்கிற ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை அவளுக்குள்ளே காணப்பட்டது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு ஸ்ட்ராங் ஃபெய்த் she had. அதனால இயேசுவின் வஸ்திரத்தை பயந்து பயந்து போய் தொட்டா. ஆனா அவளுடைய விசுவாசம் அதிகமா இருந்ததுனால தொட்ட மாத்திரத்தில் இயேசுடைய வல்லமை அவளுக்குள்ள கடந்து சென்றது. இயேசு தன்னுடைய சரீரத்திலே உணர்ந்தார். வல்லமை எனக்குள்ளே புறப்பட்டதை நான் உணர்கிறேன் என்று சொன்னார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் கர்த்தருடைய வல்லமை இன்றும் நமத்திலே செயலாற்றிக் கொண்டே இருக்கிறது. செயலாற்றிக் கொண்டே. யாருக்கு இந்த வல்லமை தொடும்? கர்த்தருடைய வல்லமை யாரை தொடும்? யார் அவர் மீது அதிகமாக விசுவாசம் வைக்கிறீர்களோ, நம்புகிறீர்களோ, உங்களை தொடும். ஆனால் மோசே, பக்தனாகிய மோசே அதிலே 100% பெர்ஃபெக்டாக இருந்தான். என்ன சொன்னான் தெரியுமா? யாத்ராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல அவன் ஆண்டவரிடத்தில் கெஞ்சுகிறான். என்ன கெஞ்சுகிறான்? உம்முடைய சமூகம் செல்லாத இடத்திற்கு எங்களை நீர் கொண்டு செல்லாதையும் ஆண்டவரே. எவ்வளவு அருமையா அவன் சொல்றான் பாருங்க. உடனே தான் ஆண்டவர் சொன்னார், இந்த அளவுக்கு நீ ஸ்ட்ராங்கா என்னுடைய பிரசன்னத்தை நீ வாஞ்சிக்கிறபடினால, என் சமூகத்தை நீ தேடுகிறபடினால, my presence shall go before you. என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும். யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாக சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். ஒவ்வொரு முறையும் இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணப்படும் போது அந்த பிரசன்னத்திற்காக காத்திருந்து தான் அவள் புறப்பட்டு செல்லுவார்கள். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 40:33 கடைசி வரையும் வாசித்து பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணப்படணுமா வேண்டாமா என்பதற்கு அவர்களுக்கு அடையாளமாக தேவ பிரசன்னத்தை பார்ப்பார்கள். அந்த பிரசன்னத்திற்காக காத்திருப்பார்கள். யாருக்கோ ஒருவர் கண்ணுக்கு மட்டும்தான் அந்த பிரசன்னம் தெரியும் இல்ல. வேதம் திட்டமும் தெளிவாக சொல்லி இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை பேருடைய கண்களுக்கும் பிரத்யட்சமாய் அந்த வாசஸ்தலத்திலிருந்து மேகம் எழும்போதை அத்தனை ஜனங்களும் பார்க்கக்கூடிய அளவுக்கு மேகம் மேலே எழும்பும். தேவ பிரசன்னத்தை அடையாளம் கண்டு கொள்வார்கள். அந்த பிரசன்னத்திற்குள்ள என்ன செய்வார்கள்? ஜனங்கள் முன்னோக்கி நடந்து செல்வார்கள். இப்படிதான் 40 வருட வனாந்தர வாழ்க்கையில கர்த்தர் ஆச்சரியமா இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்தார்? வழி நடத்தினார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று சொன்னேன். எவ்ரிடே சீக் ஹிஸ் பிரசன்ஸ். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவருடைய சமூகம் ஒவ்வொரு நாளும் கூட செல்லுது. அவருடைய சமூகத்தை நம்ம நித்தமும் தேடுறதுனால என்னையா நன்மை, என்ன ஆசீர்வாதம் இருக்குது? வேதத்துல நிறைய இருக்குது. அத்தனையும் சொல்வதற்கு நேரம் இல்லை. 3 ஆசீர்வாதத்தை சொல்றேன். நன்றாக இன்னைக்கு பிடித்துக் கொள்ளுங்க. தேவ சமூகத்தை ஒவ்வொரு நாளும் காத்திருப்பதனால, ஒவ்வொரு நாளும் அந்த சமூகத்தை தேடுறதுனால, what is the use? What shall I get it from? இதனால நான் என்ன கிடைக்கும்? கிடைக்குது. முதலாவது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? சங்கீதம் 16:11. உம்முடைய சமூகத்துல பரிபூரணமான ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்துல நித்திய பேரின்பமும் உண்டு. In His presence we have joy and happiness.
இதுதான் முதலாவது ஆசீர்வாதம். தேவ சமூகத்தில் நீ வரும்போது உனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஆண்டவர் பார்ப்பார், என் மகன் என் மகள் என்னை தேடி வந்து விட்டான், நான் அவனை ஆறுதல் படுத்தட்டும். Let me console them, let me comfort them. அவர்களை நான் ஆறுதல் படுத்தட்டும், தேர்தல் படுத்தட்டும் என்று அவர் சொல்லுவார். பிரியமான தேவ பிள்ளை, அதுதான் நான் சொன்னேன். அவருடைய சமூகத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது. சங்கீதம் 21:6, உம்முடைய சமூகத்தினால் என்னை மகிழ்ச்சி ஆக்குகிறேன். நீதிமொழிகள் 8:30, அவருடைய சமூகத்திலே நான் களி கூர்ந்தேன். Exceeding joy in his presence. Every time when I go to his presence, he strengthened me, he strengthened me, he is comforting me, and always he keep on telling to me, I am with you. I only called you for this glorious ministry. மகிமையான ஊழியத்திற்கென்று நான் தான் உன்னை அழைத்தேன், நான் உன் கூட இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஹல்லேலூயா. அதுதான் தைரியம். தேவ சமூகத்தை விட்டு விலகும் போது ஈஸியாக நாம் அடையாளம் கொண்டு விடலாம். என் அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆனந்தம். பக்தனாகிய மோசே அதை அறிஞ்சதனால தான் சொன்னா, உம்முடைய சமூகத்தை என்னை விட்டு எடுத்துடாதீங்க ஐயா, உம்முடைய சமூகம் இல்லாத இடத்துக்கு என்னை கொண்டு செல்லாதீங்கன்னா சொன்னா. ஆண்டவருடைய சமூகத்துல உங்களுடைய பிரச்சனை என்னவா இருந்தாலும் சரி, உங்க வேலையில நெருக்கடியா, வியாபாரத்துல கஷ்டமா, உங்களுடைய பிள்ளைகள்னால படு வேதனையா, உங்களுடைய பெற்றோர்னால கவலையா, உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள்னாலே உங்களுக்கு உபத்திரமா, பக்கத்து வீட்டுக்காரனால உங்களுக்கு பிரச்சனையா, எய்த்த வீட்டுக்காரனால உங்களுக்கு பிரச்சனையா, யார் உங்களுக்கு துன்பம் விளைக்கிறார்களா, அதை பற்றி கவலைப்படாதீர்கள். இயேசுவிடத்தில் வந்து சொல்லுங்கள், ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லுங்க, அவர் உங்களை ஆறுதல் படுத்துவார். கர்த்தருடைய சமூகத்துல வந்துட்டு நீ வெறுமையா திரும்பி போக மாட்டா. தேவ சமூகத்துல வந்துட்டு நீ மீண்டும் துக்கமா போகிறது இல்ல. இயேசுவை தேடி வந்த ஒவ்வொரு சந்தோஷத்தோடு திரும்பி போனாங்க. வியாதி நீங்க போனாங்க. ஒரே ஒரு வாலிபன் மட்டும்தான் துக்கத்தோடு போனா. அவன் இயேசுவின் சொல்லுக்கு கேட்கல, கீழ்ப்படிறதுக்கு அவனுக்கு மனதில்லை, துக்கத்தோட போனா. அதுதான் ஆண்டவர் சொல்றா, நம்ம ஆண்டவர் தேடி வந்திருக்கும் போது, அவருடைய சமூகத்தை தேடும் போது, அவருடைய வார்த்தை கீழ்ப்படினா, ஒவ்வொரு நாளும் நான் அவனுடைய சமூகத்துல தேடுவேன், அவர் மீது நான் நம்பிக்கை வைப்பேன் அப்படிங்கிற கீழ்ப்படிதல் இருக்கும்போது அற்புதம் நடக்கும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அண்ணால் அப்புறம் துக்கமுகமா இருக்கவே இல்லை. உங்க வாழ்க்கையிலும் தாங்க முடியாத சரீர பலவீனம், வியாதி, துக்கம், பாடுகள் எல்லாம் இருந்திருக்கலாம். இயேசு சொல்லுகிறார், கவலைப்படாதீங்கள், நான் உங்களை திக்கற்றவர்களா விடேன், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும், இனி நீங்கள் அழுது கொண்டிருக்கிற மாட்டீர்கள் என்று ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போமா? என்ன தீர்மானம் இது? தேவ சமூகத்துல, தேவ பிரசன்னத்துக்குள்ள கடந்து வருகின்ற ஒரு தீர்மானத்துக்குள்ள நாம் வருவோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உம்முடைய சமூகத்துல வரேன், உம்முடைய சமூகத்துல அந்த பரிபூரண சந்தோஷம் இருக்குதே, அது என் வாழ்க்கையிலே போதும் அப்பா, அது என் வாழ்க்கையிலே போதும், அந்த பரிபூரண சந்தோஷம் போதும். இந்த உலகத்துல நீ தேடிக்கொண்டிருக்கிற நிம்மதியை இயேசு மாத்திரமே தர முடியும், இயேசு மாத்திரமே தர முடியும். அவருடைய சமூகத்தை தேடி நீ வரும்போது அவர் உனக்கு தருவார். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல நீ நம்பலாம், இந்த மதுபானம் எனக்கு நிம்மதியை கொடுக்குது, புகைப்பிடித்தல் நிம்மதியை கொடுக்கிறது, உபச்சார வேசித்தன நிம்மதியை கொடுக்குது, பாவமான சிற்றின்பங்கள் எனக்கு நிம்மதியை கொடுக்க நீ நினைக்கலாம். That's all temporary pleasures. மாயக்காரனின் சந்தோஷம் ஒரு நிமிஷம் மாத்திரம் நிலைத்திருக்கும். ஆனா ஜீவனுள்ளவர் தேவன் உனக்கு கொடுக்கிற சந்தோஷம் நிரந்தரமான ஒரு சந்தோஷத்தை உனக்கு கொடுக்க போகிறார். இன்றைக்கு அந்த சந்தோஷத்துக்குள்ள நீ வருவாயா? உன் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கடல் அலை எழும்பலாம், போராட்டங்கள் கொந்தளிப்பு வரலாம், வாழ்க்கையே என்னவாகுமோ என்று கேள்விக்குறிகள்லாம் உனக்குள்ளே வரலாம். உன் எதிர்காலம் எப்படி இருக்கும், என் பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் என்று பல கேள்விக்குறியோடு கூட இருக்கலாம். அவருடைய கிருபைக்குள்ளே நான் வரும்போது, அவருடைய சமூகத்தில் வரும்போது அதுவே நமக்கு பெரிய ஆனந்தமா இருக்கும். இந்த உலகத்துல என்ன பிரச்சனை, கஷ்டம், பாடு வந்தாலும் அது நம்ம ஒரு பொருட்டாவே எண்ண மாட்டோம். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள், அப்பொழுது அவர் உங்களுக்கு இறங்குவார், உங்களுக்கு இறங்குவார்.
In his presence we have mercy. அவருடைய சமூகத்தில் நமக்கு இரக்கம் உண்டு. தேவ சமூகத்தில் சந்தோஷம் மட்டும் அல்ல, ஒரு பெரிய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். 103ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம், 111ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ள தேவன். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் என்ன சொல்கிறது? அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. There is no end for his mercy. இன்றைக்கு அவருடைய சமூகத்தில் போய் நீ கெஞ்சும் போது நிச்சயமா அவர் இறங்குவார். உன்னுடைய காரியம் எதுவா இருக்கலாம், உன்னுடைய பெட்டிஷன், உன்னுடைய பிரேயர் ரிக்வெஸ்ட், ஜெப வேண்டுதல், ஜெப விண்ணப்பம் என்னதான் இருந்தாலும் சரி, தேவ சமூகத்தில் வச்சிரு. ஆண்டவருடைய சமூகத்தில் வச்சு கெஞ்சு, அவர் இறங்கி வருவார் உனக்கு. அன்றைக்கு ஆயக்காரன் ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படிதான் போனான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் முதல் 14 வரை வாசிக்கும் போது 2 பேர் ஜெபிக்க சென்றார்கள், ஆயக்காரன் பரிசேயன். ஆனா அந்த ஆயக்காரன் ஜெபிக்கும் போது தன்னை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்துல கெஞ்சினா. என்ன கெஞ்சினா? தேவனே, பாவியாகி என் மீது கிருபையாயிரும், என் மீது கிருபையாயிரும் என்று கேட்டான். என் மீது கிருபையாயிரும் கெஞ்சினா. அவன் கெஞ்சதுல இவன் கெஞ்சிட்டு போறான், கொஞ்ச நேரம் கத்துவான், இருந்தால போவான். ஆண்டவர் விட்டாரா? இல்ல. பெருமையா ஒருத்தன் முன்னால ஜெபம் பண்ணிட்டு இருந்தான், ரொம்ப பெருமை, நான் யார் ஆக்கும் எப்படி ஆக்கும்னு சொல்லி ரொம்ப பெருமையா ஜெபம் பண்ணிட்டு இருந்தான். அவனை தூக்கி ஆண்டவர் தூக்கி வீசிட்டு இங்க ஒருத்தன் கெஞ்சி கேட்டான், ஐயா ப்ளீஸ் ஹேவ் மெர்சி அப்பான் மீ, என் மீது கிருபையாயிருன்னு ஒருத்தன் கெஞ்சினான் பாத்தீங்களா? அவனை பார்த்து சொன்னாரு, நீதான் நீதிமான், வீட்டுக்கு போன்னு சொன்னாரு. லூக்கா 18:35 கடைசி வரை வாசிக்கும் போது இன்னொரு சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கண்களிலே பார்வை இல்லாத ஒரு மனிதன், வெளியில்லாத ஒருவன் இயேசுவை நோக்கி கதறினான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு கூப்பிட்டான். ஆண்டவர் கண்ணு தெரியாத ஒரு பையன் பாவம் கூட்டுட்டே இருக்கான் அப்படின்னு என்ன செய்தாரு? அந்த பக்கமா போயிட்டாரா? இல்ல. வேதத்தை நல்லா வாசிங்க. இயேசு நின்று அந்த இடத்துல ஆண்டவர் நிற்கிறார். நீ கெஞ்சும் போது, நீ ஆண்டவருடைய சமூகத்துல கதறும் போது, அதுக்கு மேல ஆண்டவர் ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க மாட்டார். உன் பக்கத்துல அப்படியே நிற்பார், அல்லது உன் பக்கத்துல அப்படியே உட்கார்ந்துருவார். உன்னுடைய கதறுதலும் கெஞ்சுதலும் தேவனை உன் பக்கத்திலே நிற்க வைக்க வேண்டும், தேவனை உன் பக்கத்திலே உட்கார வைக்க வேண்டும். அதுதான் தாவீது சொன்னார், கர்த்தர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் கெஞ்சு, கதறு, இறங்கி வருவார். அந்த பார்வையற்ற மனிதனை ஆண்டவர் சுகப்படுத்தி சந்தோஷமா அனுப்பினாரு. எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? இறங்கி வருவா. இன்றைக்கு உன் பிரச்சனை, உன் கஷ்டம் எதுவா இருந்தாலும் சரி, இயேசுவுக்கு உன்னை பற்றி நன்றாக தெரியும், உங்க வாழ்க்கையை பற்றி தெரியும், உங்க குடும்ப சூழ்நிலை பற்றி தெரியும். இன்னைக்கு அவருடைய சமூகத்தில் நீங்க கெஞ்ச ஆரம்பிங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க கெஞ்ச ஆரம்பிக்கும் போது அவர் உங்களுக்கு இறங்கி வருவார். இன்றைக்கு அந்த இரக்கத்திற்காக நம்ம கெஞ்சும் போதுதான் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நினைச்ச முடியும், நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள், அப்பொழுது அவங்க உங்களுக்கு இறங்குவார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்திலே வருவதனால் கிடைக்கின்ற ஆசீர்வாதத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலாவது, அவருடைய சமூகத்துல நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இரண்டாவதாக, அவருடைய சமூகத்துல நாம் கெஞ்சும் போது இரக்கம் கிடைக்கிறது. மூன்றாவதாக, அவருடைய சமூகத்துல அபிஷேகம் இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கடைசி நாட்கள்ல வாழுகிறோம். ஆண்டவர் சொன்னார், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்.
I will pour out my spirit to everyone. என் ஆவியை ஊற்றுவேன். தாகமுள்ளவன் மேல் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆனந்த தைலத்தினால் அபிஷேகிப்பார். இஸ்ரவேலின் முதல் ராஜாவாக சவுலை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவதற்கு தீர்க்கதரிசியாக சாமுவேல்ட்ட சொல்லும் போது 1 சாமுவேல் 9:27, 1 சாமுவேல் 10:1, அங்கே இஸ்ரவேலின் முதல் ராஜா கழுதையை தேடி போனவனை ஆண்டவர் ராஜாவுக்கு மாற்றினார். அவன் போனதெல்லாம் அவன் தகப்பனுடைய கழுதையை காணோம். அந்த கழுதையை தேடிட்டே போனான். கழுதையை தேடி போனவனை கர்த்தர் தெரிந்து கொண்டு இஸ்ரவேலின் முதல் ராஜாவாக அபிஷேகித்தார். இன்னைக்கு கர்த்தருடைய அபிஷேகம் உன் மேலதான் இருக்க போகுது. கர்த்தர் உன்னதான் அபிஷேகிக்க போகிறாரு. அன்றைக்கு பெந்தேகோஸ்தே நாள்ல மேல் வீட்டறையில எல்லாரும் ஒருமனப்பட்டு கூடி வந்தாங்க. ஆவியானவர் அளவில்லாமல் ஊற்றப்பட்டார். அளவில்லாமல் ஊற்றப்பட்டார். அதே ஆவியானவர் இன்றைக்கு உங்கள் மீது ஊற்றப் போகிறார். தம்முடைய ஆவியை உங்கள் மீது வைக்கப் போகிறார். ஆவியை வைக்கப் போகிறார். கடைசி நாட்கள்ல வாழுகிறோம். பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை வாழ, வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ, ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ இந்த ஆவியானவர் உங்களுக்கு தேவை. இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தேவை. வெற்றி உள்ள வாழ்க்கைக்கு, பரிசுத்த வாழ்க்கைக்கு, ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு இந்த ஆவியானவர் உங்களுக்கு தேவை. இந்த ஆவியானவர் உனக்குள்ள வரும்போது கர்த்தருடைய வல்லமை உனக்குள்ள காணப்படும். அதுதான் கர்த்தரையும் அவருடைய வல்லமையை நாடுங்கள் என்று சொன்னேனே. If you receive the Holy Spirit, you shall be strengthened. தேவ வல்லமை உங்களிலே செயலாற்ற ஆரம்பிக்கும். நீங்கள் அனைவருக்கு பிரோஜனமான பாத்திரமாக மாறப் போகிறீர்கள். அந்த பாக்கியத்தை இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஆண்டவரே, என் பாத்திரம் நிரம்பி இன்னைக்கு வழியணும். என்னுடைய இப்படி அபிஷேகத்தினால என்ன நிரப்புங்க அப்பா, நிரப்புங்க. இன்றைக்கு நாம் எல்லாரும் கேட்க போகிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடுங்கள். அவர் சமூகத்தினை நித்தமும் தேடுங்க. அவரையும் அவருடைய வல்லமையும் ஒவ்வொரு நாளும் நாடு. கர்த்தர் He is the only God. மறக்காத. அவர் உன்னை ஆளுகிறாராக வரட்டும். அவருடைய வல்லமை ஒவ்வொரு நாளும் உன் வாழ்வில பிரதிபலிக்கட்டும். அவருடைய சமூகத்தை நித்தமும் நாடு. உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ இயேசுவோடு கூட இருப்பாயனால் உயிரோடு நீந்தி கொண்டிருப்பா. தேவ சமூகத்தை விட்டு விலகுவாயனால் அந்த தண்ணிலிருந்து வெளியே போட்ட மீன் துடித்து கொண்டிருப்பதை போலதான் உன் வாழ்க்கை மாறிவிடும். மீண்டும் அந்த ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவிக்குள்ளே நீ வரும்போது மீண்டும் உயிர் பெறுவா. இல்ல இந்த உலகம் தான் எனக்கு வேணும் நீ போவாயனால் பாதாளத்துக்குள் போய்விடுவா. இன்னைக்கு ஜீவ தண்ணீர் உனக்கு வேண்டுமா? தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணி வேணுமா? அந்த பரிசுத்த ஆவி வேணுமா? நீ ஜீவனோடு கூட இருக்க வேண்டுமா? உன் செத்த உறுப்புகள் எல்லாம் ஜீவன் பெற வேண்டுமா? செயலற்ற உன் உறுப்புகள் எல்லாம் ஜீவன் பெற வேண்டுமா? அந்த ஜீவன் நதியாம் இயேசுவுக்குள்ள கடந்து வா. அந்த பரிசுத்த ஆவிக்குள்ள நிறைந்து காணப்படும் போது உனக்குள்ள ஒரு பெரிய தெம்பு, ஒரு பெரிய சுகம், பெரிய ஆசீர்வாதம் இருக்கும். இதுக்குதான் திறக்கப்பட்டதான் ஊற்று சிலுவைகளே. அன்றைக்கு அந்த சிலுவையில உனக்காக, எனக்காக, உலகத்தின் அத்தனை மக்களுக்காக இயேசு சிலுவையிலே தன்னையே தியாக பலியாக ஒப்பு கொடுத்தா. அங்கே ஒரு ஊற்று புறப்பட்டது, இயேசுவின் ரத்தம். அது கழுவி சுத்திகரித்து உன்னை ஆவியினால் அபிஷேகிக்க போகிறது.